மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி மார்னிங். எங்கள் கிரவுண்ட் கார்டனை பற்றி ஒரு அப்டேட் தரலாம் பார்க்குறேன் நண்பர்களே. இது பாருங்கள், இதான் நண்பர்களே, இந்த ஃபுல்லாக இதாக இருக்கு பாருங்கள், ஃபுல்லாக அங்கே இருக்குது நண்பர்களே. மாடித்தோட்டம் ஜட்டி செப்பரேட்டு, இது கிரவுண்ட் கார்டன் நண்பர், எல்லாமே கண்டினியூஸாக நண்பர்களே. இதை பாருங்களேன், வாங்க என்னென்னு ஒன்றுன்னா ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவரை உங்களுக்கு சொல்லலாம்னு பார்க்குறேன். சொல்லியிருக்கேன், நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுல ஒரு சந்தோஷம், உங்களுக்கும் ஒரு உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாருங்களேன், இது வந்து சங்குப்பூ நண்பர்களே. பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் பூ பறித்து வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். ஆமாம் நண்பர்களே, இது சங்குப்பூ. பூ ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த ஒரு வாழைக்கு வரேன் நண்பர்களே. வாழை ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸை பிடிக்குதுங்களா. ஒரு கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன் நண்பர்களே. இந்த பாருங்கள், ஒரு 3 நாள் இருக்குது இதில். பட் ஆக்சுவலாக ஒன்று வச்சா தான் நல்லாயிருக்கும் கண்டெய்னரில். அது எதுலேருந்து எடுத்தேன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் தான் நண்பர்களே. பக்க கண்டு வந்துச்சு நண்பர்களே. எங்கே கீழே இருந்து போகிறேன் பாருங்கள், மரம் எவ்வளோ இந்த அளவுக்கு போயிருக்கேன். இந்த குளத்தில் போகுது பாருங்க, அந்த குளத்தில் போய் என்ன எப்படியும் என்ன ஒரு 10 இல்லை 15 நாளையில் பூ வச்சிருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த கலர் தெரியுது. ஆமாம் நண்பர்களே. அப்புறம் இது நண்பர்களே, இந்த இருக்கு பாருங்களேன், பசாக்கீரை நண்பர்களே. ஆமாம், ஒரு ரேர் ஐட்டம்ஸ் கீரையில். ஆமாம், இது வந்து நண்பர்களே பருப்பு கீரை நண்பர்களே. இந்த இருக்குது பார்த்தீங்களா, பருப்பு கீரை. இந்த சங்குப்பூ இந்த கண்ணில் தான் நண்பர்களே போகுது. இந்த பாருங்களேன், இப்படியே என்ன போகுது மேலே. ஆமாம் நண்பர்களே, இது வந்து செவந்திப்பூ நண்பர்களே. இது ஆண் வீடு ஆணாக இருக்கும் போது இருக்கின்றது. பூ பூக்கவே இல்லை பையங்க, இந்த அளவுக்கு வந்துருச்சு. பட் இன்னும் பூவே பூக்கலை. இது ஆணாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கரும்பு நண்பர்களே. ஒன்று சாம்பிளுக்கு வச்சேன், அது துளுத்து வரல. ஆமாம், இது வந்து நண்பர்களே தண்டுக்கீரை நண்பர்களே. கண்டெய்னர் ஆக்சுவலாகவே பெரிய கண்டெய்னரு. ஏதாவது ஒரு ஒட்டு ரக மரங்கள் வைக்கலாம் பார்க்குற பனைமரம். அதுக்கு இடையில இந்த விதை வந்து விழுந்துருக்கு. அது வந்து அந்த விதை மூலமாக இது வந்துருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், ஒரு லெமன் கண்டு இந்த இருக்குது இதுக்குள்ளே கண்டெய்னரில். ஆக்சுவலாக அது வந்து அந்த இதுக்குள்ளே இருந்துச்சு, அந்த தென்னையில் இருந்துச்சு. அதை எடுத்து நான் இதில் வச்சுருக்கேன். இதில் வச்சாலும் வருமானு டவுட்டு தான். எடுத்து வேறு இடத்துல வைக்கணும். அதுக்குள்ளே ஒரு விதை வச்சுருக்கேன் நண்பர்களே, பாகை விதை நண்பர்களே. ஆமாம், அங்கே இருக்குது பாகை விதை. நிறைய பூக்கள் பூத்துருச்சு. அதே டயத்தை இது வச்சேன். விதை இதில் கொஞ்சம் சரியில்லாத விதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னும் அதனுடைய இந்த பூ விட்டுருச்சு, முட்டு விட்டுருச்சு. இந்த இருக்கு பாருங்கள், மட்டும் இந்த இருக்கு பாருங்கள், அதில் மட்டும் நிறையா இருக்குது நண்பர்களே. இது அந்த செவந்தி தான் நண்பர்களே. அந்த ஆண் இது மாலையில் இருந்த ஒரு செவந்தி பூ இருக்குது பாருங்கள், அதில் உள்ள விதையை தூவி விட்டேன். இதுலேயும் அதுலேயும் தூவி விட்டேன். ரெண்டுலேயுமே பூ வரல. காரணம் அந்த பூ அந்த விதை வந்து ஆண் விதையாக இருக்கணும் போல தெரியுது.